வணக்கம் and welcome to my channel. This is Aafrins. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நான் வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி அண்டா சேமியா பிரியாணி. ஸோ வெர்மிசெல்லியில் பிரியாணி எப்படி செஞ்சு எக்கு ஸ்டஃப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வீட்டில் ரெடி டு யூஸாக இருக்கிறது தான். எந்த பிராண்ட் சேமியா வேணாலும் யூஸ் பண்ணலாங்க, பட் வறுத்த சேமியாவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ்டட் வெர்மிசெல்லியாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற குவான்டிட்டி வந்து 350 கிராம் 350 கிராம்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த குவான்டிட்டிக்கு தேவையான மசாலா அளவு தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், 8-9 பல் வெள்ளைப்பூடு, 1 இன்ச்சு இஞ்சி ஜாஸ்தி சேர்த்தோன்னா ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். சாப் பண்ணி ஆட் பண்ண போகிறது 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணிக்கலாம். இது போக கொஞ்சம் மல்லி இலை நல்லா வாசம் கொடுக்கும். புதினா இலை ஒரு கை நிறைய எடுத்துக்கிறேன். எல்லாமே ஃப்ரெஷ் லீவ்ஸாக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக கரம் மசாலா 1 டீஸ்பூனும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூனும் எடுத்துக்கிறேன். இந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதுனாலே நம்ம கொஞ்சம் கலர் கொடுக்கும். நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 எக்ஸை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பூடு, இஞ்சி எல்லாத்தையுமே மிக்சியில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கோங்க. அரைச்ச மசாலாவையும் எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் ஹீட் ஆனதுமே 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெய் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது சூடானதுமே பெரிய வெங்காயம், பச்சை மிளகாவை அதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, கரம் மசாலா பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம். கரம் மசாலா பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போது மல்லி இலை, புதினா இலையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வணங்கட்டும். கீழே அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா அது வந்து வணங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். 1க்கு 2 தண்ணிங்க. 100 கிராம் சேமியாங்க 200 ml தண்ணி ஆட் பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்ததுமே நம்ம வறுத்த சேமியாமல் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். வெர்மிசெல்லி நல்லா டிப்பாகிற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வேகும். அதே சமயம் நிறைய பேருக்கு முட்டையில் இருக்கிற மஞ்சக்கரு ஸ்மெல்லு பிடிக்காது. ஸோ அதுலேயும் மசாலா இறங்கணும். தண்ணி அளவு பாதி குறைஞ்சதுக்கப்புறமா பாயில் பண்ணியிருக்கிற எக்ஸை 2 கட் பண்ணி இந்த சேமியா கூட நம்ம இன்வெர்ட்டடாக ஆட் பண்ணிக்க போகிறோம். தலைகீழாக சேர்த்துக்கோங்க. கீழேருந்து கொஞ்சம் சேமியா எடுத்து மேலே லேயர் பண்ண மாதிரி இந்த எக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். முட்டை சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா சிம் ஃப்ளேம்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வைங்க. தண்ணி ஃபுல்லாக வற்றினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தம்க்கு விடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா கீழேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே பிரியாணி டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஃபோட்டோ எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் டெக்ஸ்ட் பண்ணி வைங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். Until then, bye bye and take care.